ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தி மேட்ரிக்ஸ். என்னடா இப்போ போய் இந்த படத்தை சூஸ் பண்ணுறியே, ஏர்லி 20s ரிலீஸ் ஆன ஒரு பழைய படம், அதை போய் இப்போ சூஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க ஏஐ டெவலப்மெண்ட்டை பார்த்தா ஒருவேளை இந்த படத்தில் கட்டுற மாதிரி நம்ம ஃப்யூச்சர்லேயும் நடந்துருமா, இல்லை நம்மளே அப்படி ஒரு ஃப்யூச்சரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு படம் தான் தி மேட்ரிக்ஸ். சரி வாங்க, படத்தில் என்ன இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து நம்ம சேனலில் பாருங்கள். நான் உங்கள் கிங் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபாலன் கிங்டம். சரி வாங்க, படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க பேர் ட்ரினிட்டி. அந்த இடத்துல நம்ம ட்ரினிட்டியை பிடிக்கிறக்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. பட் எல்லாரையும் சமாளிச்சுட்டு ட்ரினிட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதே டைமில் கோட் போட்டு கொஞ்சம் பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இவன் பேர் தான் ஏஜென்ட் ஸ்மித். ட்ரினிட்டி அவங்ககிட்ட இருந்தும் தப்பிக்கிறக்க பில்டிங் டு பில்டிங்லாம் ஜம்ப் பண்ணி ஒரு ஃபோன் பூத்துக்கிட்ட போகிறா. பட் அங்கேயும் அந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க. ட்ரினிட்டி இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அங்கே அடிக்கிற ஃபோனை பிக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன்னு அதே நேரத்தில் ஏஜென்ட் அந்த ஃபோன் பூத்தை அப்படியே ஒரு ட்ரக் வச்சு இடிக்கிறான். இங்கே தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா ட்ரினிட்டி அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே இல்லை. இப்போ ட்ரினிட்டி எங்கே போனால், யார் இவங்களாம், இப்படி ஒரு சஸ்பென்ஸோடய இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க தேடுறது நியோ அப்படின்ற ஒரு ஆளை தான்றது ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் ஆண்டர்சன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லீகல் ஹேக்கிங் ஒர்க்கையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட ஹேக்கர் நேம் தான் நியோ. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும் போது தான் அவரோட சிஸ்டமில் ஃபாலோ த ஒயிட் ரேபிட் அப்படின்னு மெசேஜ் வருது. ஹீரோ என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அங்கே அவரோட ஃப்ரெண்டு தான் நின்றுட்டு இருக்காரு. அவரோட டீமில் இருக்க ஒரு பொண்ணோட கையில் அந்த ஒயிட் ரேபிட்டோட டேட்டூ இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போகிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் ட்ரினிட்டியும் மீட் பண்ணுறாரு. அங்கே ட்ரினிட்டி கிட்ட அவரோட சந்தேகம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மார்ஃபியஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட ரூம்லேயே முழிக்கிறாரு. நடந்த எல்லாமே திரும்பவும் ஒரு கனவு மாதிரி இருக்கு. என்னடா இது இப்படியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போறாரு. அங்க அவருக்கு கொரியர்ல ஒரு ஃபோன் வருது. என்னடா அப்படின்னு அட்டென்ட் பண்ணி பேசும்போது ஆப்போசிட் எண்ட்ல மார்ஃபியஸ் பேசுறாரு. உடனே நம்ம நியோவை அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்றாரு. பட் டூ லேட். ஏஜென்ட்ஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவை ஏஜென்ட்ஸ் பிடிச்சிட்டு போய் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே திமிராதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட வாயவே காணோம். அவரை ஏஜென்ட்ஸ் எல்லாரும் பிடிச்சி அவரோட வயிற்றுல ஏதோ ஒரு பூச்சி மாதிரி விடுறாங்க. பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இதை ஒரு பக்குனே வச்சுக்கோங்க. அகைன் நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் மறுபடியும் பெட்ல இருந்தே முழிக்கிறாரு. அவரை மாதிரியே நம்மளுக்கும் ஒன்றுமே புரியாமல் இந்த கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரே குழப்பமாகவே போதில்லை. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு குழப்பத்துக்கும் விட கிடைக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அகைன் நம்ம ஹீரோவோட வீட்டில் ஃபோன் ரிங் ஆகுது. ஹீரோ யாரு அப்படின்னு அட்டன் பண்ணி பார்க்கும்போது அந்த எண்ட்ல பேசுறது மார்ஃபியஸ் தான் பேசுறாரு. நீயோ என்னை மீட் பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜுக்கு கீழே வந்து நில்லு, உனக்காக நான் காத்திருக்கேன், ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொன்னதோட அந்த ஃபோன் கான்வர்சேஷன் கட் ஆகுது. நம்ம நியோவும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் பார்க்கும்போது அங்கே ட்ரினிட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நியோவை காரில் ஏற்றிட்டு அவன் வயிற்றுல ஏதோ ஒரு கன்னு மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த ட்ராக்கர் உண்மையிலேயே நியோவோட வயிற்றுலேருந்து வெளியே வருது. இப்போதான் நம்ம நியோக்கே உண்மை புரியுது. நடந்த எதுவுமே கனவு கிடையாது, எல்லாமே உண்மைதான். நியோவும் ட்ரினிட்டியும் மார்ஃபியஸ் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. மார்ஃபியஸ் உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா இந்த சிவப்பு கலர் மாத்திரையை எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம நியோ கிட்ட கொடுக்குறாரு. நியோவும் அதை வாங்கிக்கிறாரு. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போதான் ஆக்சுவல் படமே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோ கொலன்னு ஒரு சேம்பருக்குள்ள இருந்து கண்ணு முழிக்கிறாரு. அவரை சுற்றி நிறைய சேம்பர் இருக்கு. அதுக்குள்ளேயும் நிறைய மனுஷங்க இருக்காங்க. நீயும் அவர் தலையை டச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதை நோட்டீஸ் பண்றாரு. சடனா எல்லா கேபிளும் ரிமூவ் ஆகி நீயும் ஒரு தண்ணிக்குள்ள விழுகிறாரு. அவரை மார்ஃபியஸ் அண்ட் டீம் காப்பாற்றி அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே தான் படத்தோட ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிலீஸ் ஆகுது. மனுஷங்க ஏஐ கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஏஐ எப்போ சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிச்சோ அப்போ மனுஷங்களை ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆனால் மனுஷங்களால ஏஐ ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வைஸ் எல்லா இடத்துலையுமே ஏஐ தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால மனுஷங்களால ஏஐ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவங்க ஏஐயோட பவர் சோர்ஸாக இருக்க சூரிய வெளிச்சத்தை உள்ள வரவிடாமல் பண்ணிட்டு நம்ம அண்டர் கிரவுண்டில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பட் அப்போதான் ரொம்பவே கொடூரமான ஒரு முடிவு எடுக்குது. அதுவே மனுஷங்களை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அவங்க மைண்டுக்குள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு சிமுலேஷனான வேர்ல்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்கள வாழ வைக்குது. அதைத்தான் உண்மை அப்படின்னு நம்பி அந்த மனுஷங்க வாழும்போது அவங்க பிரெயினில் ஸ்டிமுலேட் ஆகிற எனர்ஜியை இந்த ஏஐ எல்லாமே பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இதை மேட்ரிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு சில மனுஷங்க அதை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்கலாம் கொஞ்சம் பேர் தான் இந்த மார்ஃபியஸ் அண்ட் டீம். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே போகிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு பாட்டு தான் இந்த ஸ்மித். இந்த ஸ்மித்தால மேட்ரிக்ஸில் எதை வேணாலும் மாற்ற முடியும், எங்கேனாலும் இருக்க முடியும். அது மாதிரி இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி உள்ளே போகிறவங்க தான் இந்த மார்ஃபியஸ் அண்ட் டீம். அதுக்கு அவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணுறதான் இந்த ஃபோன் கால். இப்போ புரிஞ்சுதா எதனால ஸ்டார்டிங் சீன்ல ட்ரினிட்டி அந்த ஃபோன் பூத்தில் இல்லைன்னு. இப்போ நியோக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கையும் மார்ஃபியஸ் டீம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நியோ ஃபர்ஸ்ட் டைமாக மேட்ரிக்ஸ்குள்ளே போக போகிறான்.
எதுக்காக அப்படின்னா ஆரக்கல் அப்படின்னு ஒரு ஆளை மீட் பண்றதுக்காக. இவங்களுக்கு மேட்ரிக்ஸில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் ஆரக்கிளை மீட் பண்ணுறதுக்காக நியோ போயிருக்கான். அதே நேரத்தில் தான் மார்ஃபியஸ் கூட இருக்க அந்த மொட்டை மார்ஃபியஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட காட்டியும் கொடுக்குறான். ஏன்னா மார்ஃபியஸ் மாதிரி ஒரு சில ஆளுக்கு மட்டும்தான் உண்மையான மனுஷங்க அண்டர் கிரவுண்ட்ல எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ எல்லா ஏஜென்ட்ஸும் மார்ஃபியஸை பிடிக்கிறக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நியோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். ஒரே மாதிரி 2 பூனை கிராஸ் ஆகுது அப்படின்றது. பட் நியோவை காப்பாத்துறதுக்காக மார்ஃபியஸ் தன்னைத்தானே மாட்ட வச்சுக்கிட்டு நியோவை எஸ்கேப் பண்ணி விடுறான். இது எதையுமே நியோவால ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா நியோவை நம்பின ஒரே ஆள் மார்ஃபியஸ் மட்டும்தான். ஸோ மார்ஃபியஸை காப்பாற்றுறதுக்காக நியோ மறுபடியும் மேட்ரிக்ஸ்குள்ளே போகிறான். நம்ம நியோ அங்கே இருக்க எல்லா ஏஜென்ட் கூடவும் ஃபைட் பண்ணிட்டு மார்ஃபியஸையும் ட்ரினிட்டியும் காப்பாற்றி ரியல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு வர்ற அதே நேரத்தில் அங்கே ஏஜென்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ நம்ம நியோவுக்கு இருக்குது 2 ஆப்ஷன் தான். ஒன்று தப்பிச்சு ஓடணும், இல்லை அவங்க கூட ஃபைட் பண்ணணும். நியோ 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. அவங்க கூட சண்டையும் போட்டு தப்பிக்கிறாரு. தப்பிச்சு ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் நம்ம ஏஜென்ட் ஸ்மித் நியோவை ஷூட் பண்ணிடுறாரு. இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோ மறுபடியும் எழுந்து நிற்கிறாரு. இப்போது அவரால் முழு மேட்ரிக்ஸையும் பார்க்க முடியுது. முழுசாக மேட்ரிக்ஸை கண்ட்ரோலும் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஹீரோ ஏஜென்ட் ஸ்மித்தோட உடம்புக்குள்ளே போய் அவரை மொத்தமாகவே அழிச்சிட்டு தி ஒன்றா மாறி நிற்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ட் 2ல் பார்க்கலாம். அண்ட் நான் உங்கள் கிங் ஃபாலன் கிங் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபாலன் கிங்டம்.